மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதெல்லாம் முடிக்கணும். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். உட்காருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசிட்டு உட்காருங்க. இந்த எல்லா பிரச்சனையும் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் பேசுறாரு, உட்காருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அவர் பேசிட்டுங்க, உட்காருங்க. உட்காருங்க. நான் பேசணும்னா பேசுங்க, உட்காருங்க. நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. உறுப்பினர் அனுப்புறங்க, உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்க. உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்கன்னு சொல்றேன்ல, அனுமதி தர போறேன். அடுத்தது அன்பழகன் சாலை தருவேன். அது மாதிரி சேகர் பாபு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோன்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சனகர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகராக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார். இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கறேங்க, உட்காருங்க. கேட்கிறேன். மாண்புமிகு இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அப்படிதான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகாலம் வருவதும் உண்மை. மான் உறுப்பினர் இருங்க. மான் உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் நானே சொல்றேன். இல்ல மான் உறுப்பினர், நீங்க சொன்ன கருத்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசலாம். முடிஞ்சிச்சே. மாண்பு சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு உறுப்பினர் K.N. அவர்கள் பாருங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளியிலே பேசியதெல்லாம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து இங்க இருக்கிற அமைச்சர்களோ உறுப்பினர்களோ பேசியிருந்தால் பரவாயில்லை. வெளியில ஏதோ பேசியதை எங்களுடைய கட்சி தலைமையை கண்டித்திருக்கேன். இல்ல நான் கட்சி தலைமையை கண்டிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இங்க இருக்க எந்த ஜாதி பாகுபாடும் யாரும் பார்ப்பதில்லை. நீங்க ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள். அதான் முக்கியம். அமைச்சர் ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள். அதான் விஷயம். பேரவை தகுந்த முறை நான் அதை சொல்லிவிட்டேன். வெளியிலே பேசுகிற பேச்சுக்கு ஏற்கனவே மாண்புமிகு உட்காருங்க. இருங்க. ஒரு இல்லை மேற்கொண்டு இந்த பிரச்சனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னது போல நம்ம சமூக நீதி அமைச்சரும் இங்க எதுவுமே சொல்லல. அவர் ஒரு நேர்காணலில் வெளியில் சொன்னதை எடுத்து இவர் பேசுகிற போது, நீங்கள் வெளியில் சொன்னதையெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நாடு தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் சுட்டி காமிச்சேன். மற்றபடி எதையும் நான் சொல்லல. மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். கேபி அன்பழகன் அப்புறம் உங்களுக்கு தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது
75 ஆண்டு காலமாக ஆதி திராவிட சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் உயர்கல்வி என்கின்ற நிலையை எட்டுகின்ற வகையிலே எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன். ஆல் இண்டியா 75 வருஷம்னா 31 வருஷம் அதில் நாங்கள் ஆட்சியில் இருந்துக்கிறோம். ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட்டு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2019-20 பட்டியல் வந்து ஆன்லைனில் எடுத்து பாருங்க. இப்போ அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மாணாக்கர்களுடைய சேர்க்கை 51.4%, ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவங்க 40%, பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 39%. அந்த பட்டியல் இருக்கு. அது நாங்கள் தயாரித்த பட்டியல் இல்லை, ஆல் இண்டியா சர்வே பண்ணது. ஒன்று. இன்னொன்று, புரட்சித் தலைவர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டு வீடுகளை கூட சரி செய்வதற்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2004ஆம் ஆண்டு 1,07,000 வீட்டுக்கு 10,000 ரூபாய் மேனிக்கு ஒதுக்கி தந்து 107 கோடியை ஒதுக்கி தந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதன் பிறகு குடிசை இல்லாத வீடுகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இல்லத்தை கொண்டு வந்து அந்த ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு கொடுத்தது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். பொதுவாக 75 ஆண்டு காலம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசக்கூடாது. புள்ளி விவரம் கூட அரசிடம் இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவலை 75 காலத்தில் திராவிட கழக ஆட்சி, அதிமுக ஆட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சி காலத்திலே ஆதி திராவிட சமுதாயத்திற்கு பாதுகாவலராக இருந்தது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அமர்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.